கடைசி ஞாயிறு கூடுகையிலே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். 2025 வருடத்தினுடைய இந்த கடைசி ஞாயிறு கூடுகையில் கர்த்தருடைய வசனத்தை நன்கு அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்முடைய வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இருளான பாதையில் நாம் நடந்து போக வேண்டி இருக்கும் பொழுது நம்முடைய கையிலே ஒரு வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு, ஒரு டார்ச் லைட் இருக்குமானால் அது எத்தனை நன்மையானது, அது எத்தனை நமக்கு ஆசீர்வாதமானது. அதுபோல கர்த்தருடைய வசனம் வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இருளான பாதையில் நாம் நடந்து போகும்போது அந்த பாதையில் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், அந்த பாதையில் விஷப்பூச்சிகள் நடமாட்டம் இருக்கும், அந்த பாதையில் திடீர்னு ஒரு 3 வழிகள் பிரியக்கூடிய இருக்கும். ஸோ இவைகளிலெல்லாம் நாம் சரியாகவும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இந்த சவால்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு நாம் போக வேண்டிய அந்த பாதையிலே முன்னோக்கி நாம் போக வேண்டுமானால் நம்முடைய கையிலே ஒரு வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு, ஒரு டார்ச் லைட் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமானது. அதுபோலவே கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அது இருளான பாதையிலே நடந்து போகிறது போல தான். நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இதில் அதிகம் உண்டு. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு எதுவும் தெரியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போல் இருக்கிறதே. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாம் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்போம் நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் ஒரு புகை போல தோன்றி மறையக்கூடியதாக இருக்கிறது. காண்கிற எல்லாம் அனித்தியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாகவும் பிரயோஜனமானதாகவும் நாம் செலவிட வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு கவனித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனமாக அறிந்து கொள்ளாத பட்சத்தில் கர்த்தர் விரும்புகிறபடி நாம் நடக்க மாட்டோம். கர்த்தர் விரும்புகிறபடி நாம் எதையும் செய்திட மாட்டோம். கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய யோசனைகள் இருக்காது. கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால், கர்த்தர் விரும்புகிறபடி நாம் ஒன்றை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் விரும்புகிறபடி நாம் நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பா இளம்
பிள்ளைகள், வாலிபர்கள் கர்த்தருடைய வசனத்தை கவனித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நாம் ஒரு வேலையை தெரிவு செய்ய முன்பதாக, நாம் ஒரு திருமண துணையை நாம் தெரிவு செய்வதற்கு முன்பதாக, நாம் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை தெரிவு செய்வதற்கு முன்பதாக, கர்த்தர் விரும்புகிறபடி இவற்றையெல்லாம் நாம் தெரிவு செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை இளம் வயதிலேயே நாம் நன்கு கற்று அறிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம், லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் இவர்களுடைய வீட்டுக்கு சென்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்த்தாள் ஏதோ ஒன்றை செய்கிறதிலேயே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் எதையும் செய்யவில்லை. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். 39வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நாம் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக முதலாவது நாம் கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள் ஒன்றை செய்வதிலேயே மும்முரமாக இருந்தால், மரியாள் ஒன்றையும் செய்யல, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து என்ன சொன்னார்? 42வது வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேட்டு அறிந்து கொள்வதுதான் நல்ல பங்கு என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் நாம் இதை ஒரு தீர்மானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்வதிலே அதிகமான நேரங்களை நாம் செலவிட வேண்டும். நாம் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நாம் கர்த்தருடைய வசனங்களை நாம் அறிந்து கொண்டால்தான் கர்த்தர் விரும்புகிறபடி ஒன்றை நாம் செய்திட முடியும். நாம் செய்கிறது கர்த்தருக்கு முக்கியமானதல்ல. நாம் கர்த்தர் விரும்புகிறபடி அவரை ஒன்றை செய்ய வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி நாம் ஒரு வேலையை தெரிவு செய்ய வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு துணையை தெரிவு செய்ய வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு ஊழியத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும். கர்த்தர் விரும்புகிறதை நாம் தெரிவு செய்ய வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனித்து அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே வாலிப பிள்ளைகள், சகோதரமார்கள், சகோதரிமார்கள் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கவனமாக கேட்பதின் மூலமாக, கவனமாக வாசிப்பதின் மூலமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டால்தான் நாம் அறிந்து கொண்டபடி அவற்றை நாம் செய்திடவும் முடியும். முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும், அதற்கு பிறகு அறிந்து கொண்டபடி நாம் அதை செய்திடணும். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவன் எவ்வளவு காலம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது.
நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நமக்கு தெரியாது. நம்மை சிருஷ்டித்த கர்த்தா எல்லாவற்றையும் அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் தீர்க்க தரிசனமான வசனங்கள். நாம் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து சவால்களையும் நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு நாம் முன்னோக்கி நாம் போக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கலப்பு போதனைகள் ஏராளமாக வந்துவிட்டது. முதல் நூற்றாண்டிலேயே இந்த அபாயம் இருந்தது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். முதல் நூற்றாண்டிலேயே கலப்பு போதனைகள் அதிகமாக இருந்தது. தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக போதிக்கிற போதனைகள் மிகவும் குறைவு. இன்றைக்கு 20 நூற்றாண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கலப்பு போதனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது கலப்பு போதனை, எது துப்புரவான போதனை, எது தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவே போதிக்கிற போதனை, இவற்றையெல்லாம் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? இவற்றையெல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனித்து அறிந்து கொண்டிருந்தால் தான் இவைகளையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியும். இவைகளையெல்லாம் நாம் கண்டுபிடிப்பது எதற்காக? இவற்றையெல்லாம் நாம் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இவைகளிலிருந்து நம்மை நாம் தப்புவித்துக் கொள்வதற்காக, நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக, இந்த வஞ்சகங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்காக நாம் இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனம் திரும்புதலை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும், இரட்சிப்பை குறித்தும், கிருபையை குறித்தும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை குறித்தும் இப்படி இவற்றையெல்லாம் மேலோட்டமாக போதித்து ஜனங்களுக்கு வெளிப்புறமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருதயத்திலே எவ்விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரு மாம்சீக ஜனங்களை உற்பத்தி செய்கிற போதனைகள் தான் அதிகமான போதனைகள். இருதயத்தை பரிசுத்தமாக்குவதற்கோ, இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கோ, இருதயத்திலே தூய்மையாய் வாழ்வதற்கோ இன்றைக்கு போதிக்கிற போதனைகள் மிகவும் குறைவு. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்ன? மத்தேயு 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி. வரங்களினால் அல்ல. நோய்கள் சுகமாச்சு, பேய்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்படி வரங்கள் மூலமாக அல்ல, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார். கனிகள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாய் இச்சையடக்கத்தை குறித்த போதனைகள் மிக குறைவு. இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்த போதனைகள் மிகவும் குறைவு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். சத்தம் போடுவதையும் அந்நிய பாஷை பேசுவதையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள். இருதயத்திலே பண ஆசை உள்ளவர்களாய் இருந்து கொண்டு பண ஆசையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படாமல் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் இவைகளெல்லாம் உண்மையானதல்ல. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் மிக குறைவு. ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுப்பார், ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார், உங்களை நல்ல வசதியுள்ளவர்களாக்குவார், நல்ல ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஜனங்களுடைய இச்சைக்கேற்ற போதனைகளை போதிக்கிற போதனைகள் தான் இன்றைக்கு அதிகம்.
இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பூமிக்குரிய காரியங்களை நோக்கி ஜனங்களை வழிநடத்த வேண்டும். இவைகளெல்லாம் கர்த்தருடைய போதனைகள் அல்ல. இவைகள் சுய போதனைகள். இவைகளெல்லாம் மனுஷீக ஞானத்தினாலே போதிக்கப்படுகிற போதனைகள். இவைகளெல்லாம் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? இப்படிப்பட்ட வஞ்சகங்களுக்கு எப்படி நம்மை தப்பித்துக் கொள்வது? நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனமாக நாம் அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தால் பண ஆசையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தால் என் இருதயத்திலே நான் தூய்மையுள்ளவனாக நான் வாழ வேண்டும். இவற்றை நாம் பிரசங்கிக்காமல் அந்நிய பாஷை பேசுவதை நான் பிரசங்கிக்கிறேன், சத்தம் போடுவதை நான் பிரசங்கிக்கிறேன். இவைகளெல்லாம் துப்புரவான போதனைகள் அல்ல. ஆகவே வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், நாம் எல்லாருமே நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபைக்கு நாம் பயனுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வசனங்களை நாம் நன்கு நாம் வாசித்து நாம் அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்திலே சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சாத்தான் அவரை சோதிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாத்தான் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சொல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன சொன்னார்? இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை கோட் பண்ணி சாத்தானை அவர் ஜெயித்தார். இன்றைக்கு நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு இருளான பாதையிலே நம்முடைய கையிலே ஒரு விளக்கு, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு டார்ச் லைட் இருந்தால் அது எவ்வளவு பாதுகாப்பானதோ, அது எவ்வளவு ஆசீர்வாதமானதோ, அதுபோல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அந்த இருளான பாதையிலே நாம் நடந்து போகிறது போல நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை குறித்து நாம் அறியாதிருக்கிறோம். நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். நாம் எதை எதிர்கொள்ள போகிறோம் என்பதை அறியாதிருக்கிறோம். நாம் எத்தனை காரியங்களை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை நாம் நன்கு அறிந்து கொண்டவர்களாக இருந்தால், இந்த வெளிச்சம் நம்முடைய கையில் இருக்குமானால், நாம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் பரிசுத்தமாகவும் நாம் இந்த பாதையிலே தொடர்ந்து முன்னோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம். எதுவும் நம்மை ஒன்றும் செய்திட முடியாது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்வதிலே நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். நாம் பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் அது முக்கியமானது. நாம் படிக்கிறதை காட்டிலும் அது முக்கியமானது. நம்முடைய திருமண வாழ்க்கை, வேலை, எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது. கர்த்தருடைய வசனத்தை நான் நன்கு அறிந்து கொண்டால்தான் நான் எதிர்காலத்திலே கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு வேலையை தெரிவு செய்து, கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு துணையை தெரிவு செய்து, கர்த்தர் விரும்புகிறபடி ஊழியங்களை தெரிவு செய்து, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருந்திட முடியும். நான் வெறுமனமே படித்து, நான் வெறுமனமே பணம் சம்பாதிக்கிறவனாக இவற்றையெல்லாம் நான் இருந்தாலும் கர்த்தர் விரும்புகிறபடி என்னால் செய்திட முடியாது. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அறிந்து கொள்வதிலே நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுவோம். நாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கிறவர்களாக நாம் இருந்தாலும், நாம் அதிகமான நேரத்தை கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்வதிலே நாம் அதிகமான நேரங்களை நாம் செலவிடுவோம். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால், நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னோக்கி போக வேண்டுமானால், கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனமாக வாசித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி நம்மை ஆண்டவர் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.